ஜூலை மாதம் 12ஆம் நாள், பொதுக்காலம், வாரம் 15. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். மழை நிலத்தை நனைத்தது, விளையச் செய்கிறது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வார்த்தைகள் 10 முதல் 11 வரை. ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து, விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டுச் செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி, எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 65. பல்லவி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தையும் நில வளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது. பல்லவி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோடச் செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மலையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். பல்லவி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகளெல்லாம் வளம் கொளிக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. பல்லவி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. புல்வெளிகள் மந்தைகளை ஆடையெனக் கொண்டுள்ளன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்தி கொண்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம், எம்மருங்கும் இன்னிசை. பல்லவி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன. இரண்டாம் வாசகம். கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 18 முதல் 23 வரை. சகோதரர் சகோதரிகளே, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்படப் போகின்ற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை. அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கின்றது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. இறைவனின் வார்த்தையே விதை. அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாரும் என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். விதைப்பவர் விதைக்கச் சென்றார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1 முதல் 23 வரை. அக்காலத்தில்
இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேரில்லாமையால் கருகிப் போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். சீடர்கள் அவர் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை. உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளதால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கின்றேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. எனவே விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றிச் செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையையும் செல்வ மாயையையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். அன்புள்ள பரலோக தந்தையே, நீர் ஒருவரே முழு உலகையும் ஆளும் உன்னத அரசர். உமது மாட்சிமைக்காகவும் நீதிக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வல்லமையுள்ள பிரசன்னத்தை எங்கள் வாழ்வில் உணர்ந்து தீமைகளை வெறுத்து உமது ஒளியில் நடக்கும் வரத்தை எங்களுக்கு தர வேண்டுமென்று திருப்பாடல் 97 உள்ள வார்த்தைகளை ஏந்தி உம்மிடம் மன்றாடுகிறோம். அண்ட சராசரங்களையும் ஆளுகின்ற எங்கள் பேரரசரே, உலகத்தின் என்னதான் குழப்பங்களும் அநீதிகளில் நடந்தாலும் நீரே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் மகிழ்கிறோம்.
உமது அரியணை நீதியிலும் நேர்மையிலும் நிலை பெற்றிருக்கிறது. எங்கள் வாழ்விலும் உமது நீதியின் ஆட்சி மலரச் செய்யும். வல்லமையுள்ள இறைவா, மலை போன்ற பெரும் துயரங்களும் சோதனைகளும் எங்களை அச்சுறுத்தும் போது உமது பிரசன்னத்தின் முன்னால் அவை மெழுகுபோல் உருகி போகச் செய்யும். எங்களுக்கு எதிராக வரும் தீமையின் சக்திகளை உமது தூய நெருப்பினால் சுட்டெரித்து உமது ஒளியினால் எங்கள் வாழ்வின் இருளை அகற்றி எங்களை வழிநடத்தும். நீதிநெறி வலுவாத இறைவா, உமது மாட்சியையும் வியத்தகு செயல்களையும் எங்கள் அன்றாட வாழ்வில் கண்டு உம்மை போற்ற அருள் தாரும். நீர் செய்கின்ற நீதி தீர்ப்புகள் எப்போதுமே நேர்மையானவை. சோதிக்கப்படும் வேளையிலும் உமது நீதியின் மேல் நம்பிக்கை வைத்து அகமகிழ எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, உமது தூய திருப்பெயரை போற்றுகிறோம். எங்களை உமது பிள்ளைகளாய் மாற்றி உம்மில் மகிழும் பாக்கியத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி. எங்கள் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் உமது தூய்மையை போற்றி நன்றியறிதலோடு வாழ எங்களுக்கு அருள் புரியும். அகில உலகையும் ஆளும் உன்னத இறைவா, உமது நீதியும் ஒளியும் எங்கள் குடும்பங்களையும் நாங்கள் வாழும் சமூகத்தையும் நல்வழிப்படுத்தட்டும். நாங்கள் என்றும் உமது மாட்சியின் சாட்சிகளாய் வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென்.